Hello everyone, welcome to Yellowgreys YouTube channel. And so இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு டிஸ்பேச்சர் பாட்டோட சொல்யூஷன் டிசைன் டாக்குமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் பிஃபோர் தட் உங்களுக்கு இந்த போத் ReFrameWorkோட பிளேலிஸ்ட் சீரியஸ் வந்துட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லாங்குவேஜில் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த ReFrameWork சீரியஸில் வந்துட்டு ReFrameWorkோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் யூஸிங் ReFrameWork அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அண்ட் ஃபாலோட் பை நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் வந்துட்டு நம்ம ReFrameWork யூஸ் பண்ணி பில்ட் பண்ண போகிறோம். அந்த ப்ராசஸ்க்கான லைவ் ப்ராசஸ் வாக் த்ரூ என்ன அப்படின்றத பார்த்தோம். அண்ட் ஃபாலோட் பை வந்துட்டு இந்த ReFrameWorkக்கு வந்து முக்கியமான கான்செப்ட் என்னென்னா கியூஸ். இந்த கியூவோட வந்து கான்செப்ட் வந்து இன் டீட்டெயில் வந்து நம்ம வந்து செக் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு பிளேலிஸ்ட் வந்து இங்கிலீஷ்லேயும் அவைலபிளாக இருக்குது அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தமிழ்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் யூ கேன் யூஸ் இட். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து நம்மளுடைய இந்த ReFrameWork சீரியஸில் செகண்ட் வீடியோ வந்து பார்த்தோம். ஸோ இந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இஃப் யூ ஆர் அ நியூ கம்மர் அண்ட் நீங்கள் அதை மறுபடியும் வந்துட்டு கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்பேச்சர் அண்ட் பர்ஃபார்மர்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஏன் டிஸ்பேச்சர் அண்ட் பர்ஃபார்மர் அப்படின்றது ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம்னா, நீங்கள் UiPath Q அந்த ஒரு வீடியோ வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே டிஸ்பேச்சர் அப்படின்னாவே என்ன மீனிங் அப்படின்னா, உங்களுக்கான ப்ராசஸ் பண்ணுறதுக்கான டிரான்சாக்ஷன் ஐட்டம்ஸை வந்துட்டு UiPath Qக்கு வந்துட்டு புஷ் பண்ணுறது தான் டிஸ்பேச்சர் பாட்டோட ஒர்க். ஓகேங்களா? ஸோ அந்த டிஸ்பேச்சர் பாட் வந்துட்டு நம்ம தான் டிசைன் பண்ண போகிறோம். அது ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சினாரியோவில் நான் ஒரு லாகின் ACME வந்து லாகின் பண்ண போகிறேன். ஒர்க் ஐட்டம் கிளிக் பண்ண போகிறேன். அங்கே போயிட்டு நான் ஒரு பர்டிகுலர் கேட்டகரியை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன். இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகும். பட் இது வரைக்கும் தான் நான் வந்து என்னுடைய இன்புட்ன்றது என்னுடைய இந்த செக்லிஸ்ட் வரைக்கும் தான் என்னுடைய இன்புட் இருக்குது இல்லையா? இந்த இன்புட்டை நான் எடுத்துகிட்டு நான் வந்து UiPath Qக்கு வந்து புஷ் பண்ண போகிறேன். ஸோ புஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ப்ராசஸாக வந்து நான் இங்கிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ எப்படி இது ஒர்க் ஆகுனா, ஸோ இதிலிருந்து ஒர்க் ஐட்டம் எடுத்து UiPath Qக்கு வந்து புஷ் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் அந்த பாட்டோட ஒர்க் வந்து முடிஞ்சது. பாட் இன் தி சென்ஸ் அந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பர்ஃபார்மர் என்ன பண்ணும் அப்படின்னா, UiPath Qலேருந்து ஒவ்வொரு ஐட்டமும் வந்து பிக் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ் லைவ் வாக் த்ரூ பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம வந்துட்டு இந்த பர்டிகுலர் பிளேஸில் போயிட்டு அதுக்கப்புறம் மேக்னிஃபை ஐக்கானை கிளிக் பண்ணி ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இந்த சினாரியோவில் நம்ம அந்த ஐட்டம் எல்லாத்தையும் வந்துட்டு ஐட்டம் அண்ட் திஸ் பர்டிகுலர் டீட்டெயில்ஸை வந்துட்டு நம்ம UiPath Qக்கு புஷ் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பர்ஃபார்மர் பாட் எடுத்து ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம டூ ப்ராசஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு டூ ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து டிஸ்பேச்சர் பாட். அந்த டிஸ்பேச்சர் பாட்டோட சொல்யூஷன் டிசைன் டாக்குமெண்ட் வந்து பார்ப்போம். ஸோ இதுதான் வந்துட்டு டிஸ்பேச்சர் பாட்டோட சொல்யூஷன் டிசைன் டாக்குமெண்ட். ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு பாட்டை வந்து டிசைன் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ACME லாகின் வந்து லாகின் மெக்கானிசம். ஸோ ஃபஸ்ட் லாகின் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒர்க் ஐட்டம் போயிட்டு ஸோ அங்கே இருக்கிற எல்லா ஒர்க் ஐட்டம்ஸ்லையும் நம்ம வந்துட்டு இந்த ஒர்க் ஐட்டம் 5 மட்டும் நம்ம UiPath Qக்கு வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ மூவ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்துட்டு ஒன்ஸ் டிரான்சாக்ஷன் ஐட்டம் மூவ் ஆன உடனே நம்ம வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து டிஸ்பேச்சரோட ஒர்க். பர்ஃபார்மர் பாட்டோட சொல்யூஷன் டிசைன் டாக்குமெண்ட் எப்படி இருக்கும், ஸோ நம்ம அதை எப்படி வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Connect with us for more tutorials.